பேசலாம். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது மார்க் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்த எப்பாத்தா திறக்கப்படுவாயாக என்றார். இந்த வாசனமானது கென்னவாயுடையவன் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இந்த வார்த்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தை பார்த்து அவர் சொன்ன ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரலான வேர்ட் ஆஃப் காட், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசுவிடத்தில் வருகிறது எல்லாமே சூப்பர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எப்பாத்தா என்று அழைத்தார். அவன் பேச முடியாதவன், காது கேட்காதவன். ஆனால் எப்பாத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் திறந்த வாசல். ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டார், நான் திறக்கப்படுவாயாக. ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். பி ஓப்பன் என்று ஆங்கிலத்தில் பல டிரான்ஸ்லேஷனில் பார்க்கிறேன். ஆனால் ஆம்பிளிஃபைட் பைபிளில் நான் பார்த்த பொழுது பி ஓப்பன் அண்ட் ரிலீஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் கட்டுகளை அவிழ்க்கிறவராயிருக்கிறார், விடுதலை ஆக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசல்கள், ஊழியத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது, குடும்பங்களில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை அவர் உடைக்கிறவர், இருப்பு தாழ்ப்ப அவர் சொல்லிட்டார். ஏப்பாத்தா என்ற வார்த்தை, அதை நம்புங்கள். பரலோக வாசல்களை திறப்பார். எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்க வல்லமையுடையவர். அவர் நல்லவர், அற்புதமானவர். எதெல்லாம் நீங்கள் திறக்க முடியாதபடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. திறந்த வாசலை வைக்கிறேன் என்று வாக்குப்படினவர். அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர் கரத்தின் கிரியைகளுக்கு அவர் கட்டளை கொடுக்கும் தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடம் நிற்கும். இது அதிகாரத்தின் வார்த்தை. அவர் திறப்பேன் என்று சொன்னால் திறந்தது தான். அதை யாராலையும் மூடவோ அதிகாரம் இல்லை. இன்னைக்கு சத்ரு நிறைய நேரங்களில் அதை மூட நினைக்கிறார், ஆசீர்வாத கதவுகளை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் ஒருவனும் அதை செய்ய முடியாது. காரணம், ஆண்டவரோட வார்த்தை கட்டளை. அதை ஒருத்தராலையும் பறிக்க முடியாது. God bless you. Amen.